ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பன்னீர் ரோஸ்ட்டுங்க. பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, இது வந்து பன்னீர் ரோஸ்ட்டு. இது வீட்லேயே சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் சத்து இல்லாதவங்களாம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பால் பிடிக்காதவங்க, தயிர் பிடிக்காதவங்களாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பன்னீரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக போடணுங்க. ஸோ இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீர் ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருசாக இருந்தால். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ண பன்னீரை பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. வந்து நீ காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது கலர் நல்லா கொடுக்கும். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தனியா பவுடர் 1/2 ஸ்பூன். ஜீரக பவுடர் 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு வந்து இந்த பால் பிடிக்கலன்னு சொல்கிற பசங்களுக்குலாம் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. இதில் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கிரில் பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கிரில் பேன் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் சாதா தவா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், தவா நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீராக எடுத்து போட்டுடலாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப் தான் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இந்த ரோஸ்ட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர் எல்லாம் பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கால்சியம் சத்து வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் திருப்பி விட்டுறேன். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக வருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பரான பன்னீர் ரோஸ்ட் ரெடிங்க. இது சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக மேலே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டுட்டு ஆனியனோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.